ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரியேட்டிவ் கிஃப்ட்ஸ். நாங்கள் வந்து லாஸ்ட் வீக் வந்து பாண்டிச்சேரி போயிருந்தோம். ஸோ அந்த vlog தான் நான் அப்டேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பாரதி பார்க் வந்து போயிருந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 11:30க்கு ரீச் ஆனோம். இங்கே வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து ஃப்ரீ தாங்க. ஸோ குழந்தைங்க வந்து இங்கே போனால் ஜாலியாக விளையாடுவாங்க. ப்ளே ஐட்டம்ஸ் வந்து இங்கே நிறையா இருக்குது. பட் பெரியவங்க விளையாடுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. சும்மா குழந்தைங்க என்டர்டெயின் பண்ணுற மாதிரி ப்ளே ஐட்டம்ஸ் வந்து இங்கே இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 மினிட்ஸ் பக்கம் பாப்பா வந்து விளையாடிட்டு இருந்தான். நாங்கள் போன டைம் 11:30 கொஞ்சம் வெயிலாக தான் இருந்துச்சு. ஆனாலுமே இங்கே மரம் நிறையா இருந்தங்காட்டி இங்கே விளையாடுற இடத்துல வந்து கொஞ்சம் நிழல் இருந்துச்சு. அதனால் பாப்பா வந்து இந்த இடத்த விட்டு வரவே இல்லைங்க. ரொம்ப ஜாலியாக இங்கே எக்ஸைட்டடாக விளையாடிட்டு இருந்தா. ஸோ இந்த பாரதி பார்க்குக்கு எக்ஸாக்டாக ஆப்போசிட்டில் வந்து இன்னொரு டூரிஸ்ட் ஸ்பாட்டும் இருக்குது. அது வந்து ராக் பீச்சு. ஸோ 11:30ங்கிறப்போ அந்த 12 அந்த டைமில் வந்து ரொம்ப வெயிலாக இருந்தங்காட்டி நாங்கள் வந்து அந்த பிளேஸை விசிட் பண்ணல. ஸோ செகண்டாக நாங்கள் போன பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா கருடா பார்க்கு. இது வந்து ஒரு பெஸ்ட்டு ஸ்பாட்டுங்க. ஸோ இங்கே வந்து நல்லா ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு பிளேஸாக இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா தம்பி எல்லாருமே நல்லா வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. பட்டர்ஃப்ளை பார்க் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ வந்து நல்லாவே இங்கே வந்து மெயின்டெனன்ஸ் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இங்கே வந்து என்னோடய ஃபேவரட்டான ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா பாண்ட் அக்வாரியம் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. இங்கே வந்து நிறைய அந்த கலர் மீனெல்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு. இங்கே உள்ளே போகிறவங்க எல்லாத்துக்குமே வந்து ஃபிஷ் ஃபுட் வந்து தந்துடுறாங்க. ஸோ வந்து நம்ம ஃபிஷ்ஷுக்கு வந்து நம்ம ஃபுட்டு இப்போ வந்து போடலாம். நம்ம போய் கை லைட்டாக வச்சோம்னாவே போதுங்க. நம்ம கை வைக்கிற திசையை பார்த்து எல்லா மீனும் ஒட்டுக்கா வந்து க்ரௌடடாக வருது. பார்க்கவே வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நாங்கள் வந்து 1 or 2 டைம்ஸ் போய் இந்த ஃபிஷ் ஃபுட் வந்து வாங்கிட்டு வந்து போட்டுகிட்டே இருந்தோம். ரொம்ப அமைதியாக இருந்துச்சுங்க இடம். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. இது வந்து பார்த்திங்கன்னா அண்டர் வாட்டர் வீடியோ வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து எடுக்க ட்ரை பண்ணாங்க. எந்தளவுக்கு கரெக்டாக வந்திருக்குன்னு தெரில. பட் எடுத்தோம். ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு பார்க்க. ஸோ வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போனப்போ அந்தளவுக்கு கூட்டம் வந்து அதிகமாக இல்லைங்க. நார்மலாக ரொம்ப ரஷ்ஷாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சாட்டர்டே சண்டேலாம் நார்மலாக ரொம்ப ரஷ்ஷாக இருக்குன்னு சொன்னாங்க. பட் வந்து நாங்கள் போகும்போது அதிகமாக வந்து கூட்டம் இல்லை. ஸோ ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு வந்து இந்த இடத்த விட்டு வெளியே வரக்கு மனசே இல்லை. கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு 40 மினிட்ஸ்க்கு மேலே இங்கேயே ஸ்பெண்ட் பண்ணோம். மீனை வந்து பார்த்துக்கிட்டு பாப்பா அதை கூட விளையாட வச்சுட்டு இப்படியே வந்து டைம் போச்சு. இது வந்து இந்த கருடா பார்க்கில் என்னோடய பெஸ்ட்டு ஃபேவரட் ஸ்பாட்டுன்னு சொல்லலாம். ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்தது இந்த இடம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வந்து பாண்டா இது மாதிரி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பேர்ட்ஸ் கேஜ் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. நிறையா வெரைட்டி ஆஃப் பேர்ட்ஸு, பீஜியன், அதுக்கப்புறம் வந்து கோழி வெரைட்டிலே நிறையா வச்சுருந்தாங்க. இந்த மாதிரிலாம் இருந்தது. இது வந்து இந்த ஸ்டாச்சுலாம் நிறையா வச்சுருந்தாங்க. அதில் நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இது மாடு மாதிரி, அதுக்கப்புறம் வந்து கோழி மாதிரி, சேவல் அதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. பட்டர்ஃப்ளை இதில் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஸ்பாட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அக்வேரியம் அங்கே இருக்குது. அவ்வளோ மீன் தொட்டி வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 இந்த மாதிரி தொட்டி வச்சுருக்காங்க. அவ்வளோ நிறையா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் வந்து அங்கே நம்ம பார்க்கலாம். இது வந்து போனோம்னா ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இங்கேயுமே வந்து கூட்டமே இல்லைங்க. நாங்கள் மட்டும்தான் வந்து போயிருந்தோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்பாட் இதுக்குள்ளாரையே வந்து இந்த பேர்ட்ஸ் பார்க் இருக்குது. இது ஒரு சூப்பரான பிளேஸு. டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்கும். இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க இருக்காங்க. இந்த பேர்ட்ஸுக்கெல்லாம் வந்து அவங்க ட்ரெயின் பண்ணுறாங்க. ஸோ அவங்க கொடுக்குற அந்த ஃபுட்டை வந்து நம்ம கையில் வச்சுருந்தோம் அப்படின்னா அது வந்து பேர்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட வருது. இப்போ பார்த்திங்கன்னா அதுதான் அங்கே நிற்கிறவங்க தான் வந்து பேர்ட்ஸ் ட்ரெயினரு. ஸோ பாருங்கள், அவங்க பக்கத்தில் இருக்கவங்களுக்கு வந்து இந்த பறவையை மாற்றி விடுறாங்க. ஸோ அவங்க கையில் வந்து அந்த ஃபுட்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ வச்சுருந்தோன்னா பறவை வந்து டேரெக்டாக நம்மக்கிட்ட வருது. ஸோ வந்து இதுவும் வந்து டிஃப்ரெண்ட்டான அனுபவமாக இருந்துச்சு. இந்த பேர்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பெரிய வெயிட்டாக இருக்குது. வந்து உட்காந்துச்சுன்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு செகண்ட் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ரிச் இருந்துச்சுங்க. இது அவ்வளோ ஹைட்டுங்க. பெரிய ஒரு இது நாங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. இது பார்த்தோம், டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அடுத்து வந்து நான் சொன்னேன்ல இந்த பாண்டு வந்து சொல்லியிருந்தேன்னா ஃபிஷ் பாண்டு. அதோட என்ட்ரன்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். அந்த பட்டர்ஃப்ளை போடுற மாதிரி தான் வச்சுருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து அதை நான் உங்களுக்கு காமிக்கலை. ஸோ வந்து அந்த வீடியோ வந்து இப்போ காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு போனோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும். உள்ளே போனோம்னா இந்த பாண்டு மட்டும்தான் அங்கே, வேறு எதுவும் பார்க்குற மாதிரி இல்லை. பாண்டு மட்டும்தான் இங்கே வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் ஃபிஷ் எப்படி பக்கத்தில் வருதுன்னு. கை நீட்டினா போதும் அவ்வளோ தூரத்துக்கு பக்கத்தில் வருது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பார்த்த இடம் வந்து ஃப்ரெஞ்ச் காலனி.
அது வந்து ஒரு பெஸ்ட்டு ஸ்பாட்டுங்க. நம்ம ஃபோட்டோஸ்க்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல தான் வந்து ஃப்ரெஞ்ச் பீப்பிள் வந்து முன்னாடி வாழ்ந்ததா சொல்கிறாங்க. அந்த பில்டிங்ஸ்லாம் இன்னும் மாறாமல் அப்படியே வந்து சூப்பராக இருக்குது. ஸோ வரவங்கெல்லாம் இந்த ஏரியாவை வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ஃபோட்டோஸ்க்கு அவ்வளோ அருமையாக இருக்குது. எல்லாருமே இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஆசைப்பட்றாங்க. மோஸ்ட்லி பாண்டிச்சேரினா ஃப்ரெஞ்ச் காலனி தான் ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு ஞாபகமே வரும். அந்த அளவுக்கு இது வந்து இந்த மாதிரி பில்டிங்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். கலர்ஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ வந்து வரவங்க எல்லாருமே ரொம்ப நேரம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஈவன் நிறையா ஃபாரின் பீப்புள்ஸையும் நாங்கள் வந்து இங்கே பார்த்தோம். அவங்களுமே வந்து இதை ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, இன்ட்ரெஸ்டிங்காக எல்லாருமே வந்து ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் கேப்சர் பண்ணிகிட்டு இருந்தாங்க இங்கே இந்த பிளேஸில். ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த ஃப்ரெஞ்ச் காலனிக்கு ஆப்போசிட்லேயே வந்து அந்த ராக் பீச் இருக்குது. ஸோ அங்கே போயிருந்தோம். இது வந்து சூப்பரான ஒரு ஸ்பாட்டு, நல்ல ரிலாக்ஸிங் ஸ்பாட்டு. ஸோ இந்த பிளேஸுக்கு வந்து கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி நீங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த காந்தி ஸ்டாச்சு வந்து இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் இங்கே ஹேண்ட்மேட் திங்ஸ் எல்லாம் வந்து கூட நிறையா இந்த ஹேண்ட் பேக்ஸு, க்ளோத்ஸ் எல்லாமே நிறைய விற்கிறாங்க. எல்லாமே சூப்பராக இருக்குது. ஒரு தடவை போய் விசிட் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து நைட் டைம் ஆயிடுச்சு நாங்கள் அங்கே போகும்போது. ஸோ அந்த லைட் ஹவுஸோட எஃபெக்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. மல்டி கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. நாங்கள் ஒரு 6:30 ஆயிடுச்சு. மறுபடியும் நாங்கள் ஃப்ரெஞ்ச் காலனியில் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த ராக் பீச்சில் கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே வரும்போது இந்த 6:30 ஆயிடுச்சு. ஸோ வந்து இந்த காந்தி ஸ்டாச்சு பாருங்கள், சூப்பராக லைட்டிங் எஃபெக்டோடு நல்லா இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெயிண்டிங்ஸ்லாம் கூட மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா காந்தி ஸ்டாச்சு, இந்த சிப்பிலாம் இருக்குது இல்லைங்களா, கடலில் கிடைக்கிறது, அதை வச்சு ஒரு ஆர்ட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து சீரீஸ் வச்சு இந்த பெயிண்டிங்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வாட்டர் கேனோட பாட்டில் மூடியோட இது வச்சு பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி பாட்டில்ஸ் வச்சு கூட பெரிய ஒரு பெயிண்டிங் பண்ணியிருந்தாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த வேஸ்ட்டான திங்ஸ்லாம் வச்சு கூட நிறையா பெயிண்டிங்ஸ்லாம் வந்து இங்கே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ராக் பீச்லேயே நாங்கள் வந்து ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ரொம்ப வந்து சூப்பராக இருந்துச்சு இந்த பிளேஸு. ஸோ இங்கே வந்து சாப்பிட்றதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ்லாம் கிடச்சிது. ஒன்று வந்து ஃபிஷ் போண்டா, ஃபிஷ் பஜ்ஜி, அதுக்கப்புறம் வந்து சிக்கன் போண்டா, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ் கிடச்சிது. நாங்கள் அதை ட்ரை பண்ணி பார்த்தோம். நீங்களும் போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது இங்கே. ஸோ வந்து இதெல்லாம் வந்து பீஸ்ஃபுல்லாக எல்லாம் சூப்பராக சாப்பிட்டுட்டு நல்லா பிளேஸை நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 8:30 நாங்கள் கார் எடுத்தோம் கிளம்பலாம் அப்படின்ட்டு. அப்போ கொஞ்சம் தூரம் மூவ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு ஆசிலேஷன் எல்லாத்துக்கும். இன்றைக்கி வந்து நைட் இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு இன்னும் கொஞ்சம் பிளேசஸ்லாம் பார்த்துட்டு போகலாமா, இல்லை வந்து ஊருக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு. ஸோ வந்து பாப்பாவும் வேறு எங்கள் கூட இருந்தா. ஸோ வந்து திங்ஸ் அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கா, எல்லா டிஸ்கஷனும் வந்து போயிட்டுருந்துச்சு. ஸோ வந்து நான் நெக்ஸ்ட் விலாகில் அப்டேட் பண்ணுறேன், நாங்கள் இருந்தோமா இல்லை வந்து ஊருக்கு கிளம்பிட்டோமா அப்படி அப்படிங்கிறத. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். இது வந்து பாண்டிச்சேரி ஒரு மினி கோவா. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னோடய நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து உடனடியாக ரீச் ஆகும். ஸோ கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய்.